ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு சனி வக்ர பயிற்சி பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி நினச்சார்னா ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் ஆட்டி படைப்பார். ஆட்டி படைக்கிறதுல சனியை அடிச்சுக்க ஆளே இல்லை. சனி பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி நடந்துருச்சு. அதில் சனி வக்ர பயிற்சியானது இந்த ஜூன் 29ஆம் தேதி அன்னைக்கு நடக்க போகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குறிப்பிட்ட வகையில் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி பலன்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது சனி வக்ர பயிற்சி பலன்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சனி வக்ர பயிற்சியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப ஜூன் 29 நடந்துக்கலாம். சனி வக்ர பயிற்சியை பற்றி கண்டிப்பாக ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் யாருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இருக்காது. ஆனால் ஒரு கஷ்டம் வரும்போது தான், சனி ஆட்டும் போது தான் சனி பயிற்சினாவே என்னங்கிறது தெரிய வருது. ஸோ சனி வக்ர பயிற்சி ரொம்ப முக்கியமானது. சனி வக்ர பயிற்சியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வேணாலும் வரும். அந்த மாற்றங்களை நாம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அதை இந்த மாதிரி ராசி பலனில் தெரிஞ்சுக்கிட்டால் பேலன்ஸாக கொண்டு போகலாம். ஸோ வீடியோவை சிம்ம ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். சிம்ம ராசிக்காரங்க மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு தாள்கள் கரெக்டாக இருக்கும். அதனால் சிம்ம ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க சனி வக்ர பயிற்சி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். பொதுவாகவே எந்த ஒரு செயலையும் அவசரமின்றி இனி இந்த சனி வக்ர பயிற்சிக்கு பிறகு நிதானத்தோடு செயல்படணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் தேவையில்லாத மனபயங்கள்லாம் அப்போ தான் உங்களுக்கு விலகுமா, இல்லைனா தேவையில்லாத மனபயங்கள் வந்துடுமா. அப்புறம் நண்பர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களாம். அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு நல்கிறதுனால உங்களுக்கு பயங்கரமான முன்னேற்றம் கிடைக்குமா. அப்புறம் உறவினர்களோட இருந்து வந்த மனக்கசப்பு குறையும். ஸோ உறவினர்களிடம் நீங்கள் மனவிட்டு பேசுகிறது, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இப்போ அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மனக்கசப்புகள் அத்தனையுமே குறையும். அதுக்கப்புறம் உங்களுடைய செயலாற்ற திறமையினால் பெருமையாக மற்றவங்கக்கிட்ட உங்களை பேசப்படுற மாதிரி சூழ்நிலை உருவாகும். பெற்றோருடைய நலத்தை நீங்கள் பேணுவது ரொம்ப முக்கியம். நிலம், பூமி இதன் வகையில் எதிர்பாராத லாபம் அடைய முடியும். மனதில் புதிய மாற்றங்கள் உண்டாகும். ஆன்மீகத்துலேயும் சரி, ஆலய திருப்பணிகள்லேயும் சரி ஈடுபாடு நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு லாபம் இன்னும் அதிகமாக கிடைக்கும். அப்புறம் தூரத்து உறவினர்கள் வகையில் எதிர்பாராத சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது குடும்ப ரீதியாக ஒரு புதிய மலர்ச்சியை உங்களுக்கு உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் நேர்முக மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து கொண்டு இப்போ நீங்கள் விலக்கி விடுறது தான் நல்லது. பழைய காலத்தில் விற்க முடியாமல் இருந்த சொத்துக்கள்லாம் இப்போ நல்ல விலைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விற்பனையாகும். அப்புறம் பாக பிரிவினை தொடர்பான விஷயங்களில் தைரியமாக முடிவெடுக்கணும். ஏன்னா இப்போ எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்களுக்கு பயங்கரமான ஒரு வளர்ச்சியை பின்னாடி கொடுக்கும். நல்ல வருமானம், சேமிப்பு திட்டங்கள் இதெல்லாம் இந்த சனி வக்ர பயிற்சியில் சேருங்க. இப்போ நல்ல வருமானம் இருக்கும்போது சேமிப்பு திட்டங்களில் சேருவது பின்னாடி கஷ்டப்படும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காற்றுள்ள போதே தூக்கிக்கொள் என்ற பழமொழிக்கேற்ப செயல்படணுங்கிறத இந்த இடத்துல சொல்ல வரேன். அதுக்கப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பயங்கரமான வளர்ச்சி இந்த சனி வக்ர பயிற்சியில் ஏற்படும். அலுவலகத்தில் நிலவக்கூடிய இணுக்கமான சூழ்நிலையிலிருந்து சற்று விலகி சகஜமான நிலை உங்களுக்கு உண்டாகும். உங்களது திறமைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு பழிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களை அனுசரித்து நடந்து கொள்வது இந்த டைம் அவசியம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வேலைகள் உள்ளக்கூடிய குறைகளை குறைத்து அந்த வேலை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி மாறும். சிலர் மட்டும் நீங்கள் விரும்பத்தகாத பணியிட மாற்றங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி சந்திக்க வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சந்திப்பு ஏதாவது ஒரு காரணத்துக்காக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பணியிட மாற்றங்கள் விரும்பாதவங்க கொஞ்சம் நீங்கள் இந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாற்றங்கள் பின்னாடி உங்களுக்கு தெரியும் ஏன் இப்போ கிடைச்சிது அப்படின்ட்டு. பயணங்களால் சில அனுபவங்கள் ஏற்படும். அதனால் உத்தியோக ரீதியாக எந்த பயணங்கள் வந்தாலும் வேணான்னு சொல்லாதீங்க.
எல்லா பயணங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த பயணங்களில் உங்களுக்கு லாபம் கிடைக்குதோ இல்லையோ நல்ல அனுபவங்கள் ஏற்படும். அப்புறம் பழைய நிலுவைத் தொகைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிறிது சிறிதாக வந்து சேரும். இப்படி உத்தியோக ரீதியாக பல வகையான சவால்களை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில் தயாராகுங்க. இந்த சனி வக்ர பயிற்சியில் உத்தியோகத்தில் இந்த மாதிரி பல சவால்களை சந்தித்தாலும் நான் சொன்னது போல் சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு சிறிது சிறிதாக எல்லா பலன்களுமே உத்தியோக ரீதியாக வந்து சேரும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னா, வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் சராசரியான லாபங்களை காண முடியும். அதனால் கொடுக்கல் வாங்கல்லாம் தாராளமாக வைத்து கொள்ளலாம். பழைய கடன்களை தீர்த்து விடுவது இப்போ தொழில் ரீதியாக நல்லது. கூட்டாளிகளிடம், நண்பர்களிடம், குடும்பத்தினரிடம் கலந்து ஆலோசித்த பிறகு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளணும். இப்போ வியாபார ரீதியாக ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா நீங்கள் முடிவு எடுத்ததுக்கு பின்னாடி அந்த முடிவை உங்கள் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணணும். உங்கள் ஃபேமிலி, உங்கள் நண்பர்கள்கிட்ட, இவங்கக்கிட்டலாம் ஷேர் பண்ணி கலந்து ஆலோசிக்கணும். அப்படி எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு கரெக்டாக அமையும். ஸோ கலந்து ஆலோசிக்காமல் முடிவு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த முடிவு தவறாக போகும். அதனால் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் அத்தனை பேரும் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த முடிவை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. மற்றபடி இந்த சனி வக்ர பயிற்சியில் வியாபாரத்தில் வேறு எதுவும் பெருசாக சொல்லப்படல. ஓகேவாக வியாபாரம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் விவசாயிகளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த சனி வக்ர பயிற்சி டைமில் செலவு குறைந்து மாற்று பயிர்களை பயிர் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. செலவு குறைந்து மாற்று பயிர்களை நாம் பயிர் செய்வதன் மூலம் இழப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லாமல் இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. விவசாயிகள் காரணம் பார்த்து தான் நீங்கள் எதாக இருந்தாலும் செய்வீங்க. இப்போ இந்த சனி வக்ர பயிற்சியில் உங்கள் ராசிக்கு விவசாயக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, குறைந்த மாற்று பயிர்களை பயிர் செய்வதன் மூலம் இழப்பை தவிர்த்து நல்ல லாபம் பெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் நீர்வரத்து அதிகமாக இருக்கிறதுனால பாசன வசதிகள் பெருகும். சேமிப்பை எடுத்து செலவு செய்வதற்கு சூழ்நிலை வரும். அதனால் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு விவசாயத்தில் இருக்கிறவங்க முடிவு எடுக்கும்போது இந்த மாதிரி முடிவெடுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி குறைந்த அளவில் பயிர்களை பயிர் செய்யுங்க. இது விவசாயிகளுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பலன். அதுக்கப்புறமா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பலன் என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அரசியலில் இருக்கிறவங்க ஆட்சி மேலிடத்தில் பார்வை உங்கள் மீது விழும். அனைவனைத்து செல்லணும். அதாவது அரசியலில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் அரசியல் வாழ்க்கையில் ஜெயிக்க தொண்டர்கள், பெரியவங்க, சின்னவங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே அனைவரையுமே அரவணைத்து செல்லணும். உங்களுக்கு மறைமுக எதிரிகளால் சில தொல்லைகள் ஏற்படும். அதே நேரம் தொண்டர்களுடைய ஆலோசனை கேட்ட பின்பு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும். பேசக்கூடிய பேச்சில் கவனம் இருக்கணும். தொண்டர்களுடைய ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு முயற்சிகளையும் மேற்கொள்ளக்கூடாது. இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னா, கிடைத்திருக்கக்கூடிய ஒப்பந்தங்களில் உங்கள் முழு திறமையை பயன்படுத்தினீங்கன்னா எல்லாத்தையுமே உங்களால் செய்து முடிக்க முடியும். சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவியாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களிடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய லாபங்கள் கிடைக்கும். அதாவது உங்கள் கலைத்துறையில் உங்களுக்காக ஒரு சில லாபங்கள் இந்த சனி வக்ர பயிற்சியில் கிடைக்கும். அப்புறம் நிறைய விஷயங்களுக்கு பொறுமையாக இருக்கணும், சற்று அனுசரித்து நடக்கணும். பணவரவில் எந்த ஒரு குறையும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா பணவரவில் எந்த ஒரு குறையும் இருக்காது. இல்லைனா பணவரவில் குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. அப்புறம் பெண்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னா, உங்கள் பொறுப்பறிந்து நடந்து கொள்ளுமா. கணவருடன் வாக்குவாதங்கள் நிலவி வந்த கருத்து வேறுபாடு சற்று குறையுமா. சகோதர சகோதரி உறவில் விரிசல்கள் மறைந்து சீர்படுமா. உடல் உபதைகள் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. வாசன வசதி ஏற்படும். அதாவது வாகன வீடு வசதி தான் அப்படி சொல்கிறேன். பணவரவில் மாற்றம் இல்லை, பணவரவு உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஸோ பெண்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே மாணவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உடற்பயிற்சிகளை இந்த டைம் தவறாமல் செய்து சுறுசுறுப்பை கூட்டிக்கொள்ளும்.
புத்தி கூர்மையாக இருக்கணும், நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது, பெற்றோர் சொல் கேட்டு நடக்கணும். இந்த மாதிரியெல்லாம் பாசிட்டிவாக உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி இருக்கும் என்று உங்களுக்கான பலன் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த டைம் பரிகாரமே மெயினாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த சனி வக்ர பயிற்சியில் ஸ்ரீ நரசிம்மரை வழிபாடு செய்யணும். இவரை வழிபாடு செய்து வரக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ப்ராப்ளங்கள் எல்லாமே சரியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்திடுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சனி வக்ர பயிற்சியில் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் உங்களை போல் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நாளைக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலனோடு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.